நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்படி ஒரு மூவ் வந்து திமுகவில் இருந்து பண்றாங்களா? ஒண்ணு, ஏன் பண்றாங்கன்றது ரெண்டு. ஏன்னா அவங்க தொடர் வெற்றியில தான் இருக்கிறாங்க. அதிமுகல அப்படி உள்ளபடியே அதிருப்தி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களா? இந்த பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நடக்கிற செய்தியெல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பாக வருது. என்னென்னா 4 வருஷம் 4.5 வருஷம் கழிச்சிட்டு வந்து தமிழகத்தோட இதெல்லாம் காப்பாற்றணும், பணம்லாம் வர வேண்டியது இருக்குது. எனக்கு வந்து யார் எந்த கட்சி வேணால் போய் சேரட்டும், அது பிரச்சனை கிடையாது. 4 வருஷம் கழிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு வந்துட்டு மத்திய அரசுலேருந்து பணம் வரல அப்படின்னு யாரான்னு பார்த்தா மைத்ரேயன். அவர் அதிமுக கூட கிடையாது. அவர் ஒரிஜினலாக வந்து பார்க்க போனால் ஏடிஎம்கேல பிஜேபி ஃபங்க்ஷனரின்ற மாதிரி தான் அவருக்கு பேர். ஊழல் குற்றச்சாட்டோ கலங்கமான ஒரு அரசியல் அதெல்லாம் பண்ணாத ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டிஷியன். இப்போ மைத்ரேயன் அவர்களை பொறுத்தவரையிலும் பாருங்கள், இப்போ இன்றைக்கி போய் சேர்றாரு, கூட ஒரு 10 பேர் கிடையாது, தனியாக ஒத்தையில் தான் போய் சேர்றாரு, தனியாக தான் பேசுகிறாரு. பட் சொல்லக்கூடிய அந்த விவகாரங்கள் இருக்குல்ல, தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால வந்து நான் வந்து கட்சியிலேருந்து என்ன நல்லா வச்சுக்கல, ஏன்னா நல்லா வச்சுக்கல, அதனால நீங்கள் நாசமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால் இன்னொன்று, இப்போ வரும்போது கூட அண்ணா கிட்ட பேசிட்டு வரும்போது கூட ஒருவேளை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஏதோ ஆர்எஸ்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் எனக்கும் பிரியன் சாருக்கும். என்ன செக் பண்ணி அனுப்புறாங்க இப்படி ஒரு விஷயம் விவாதத்துக்கு வெளியே அதாவதுங்க. ஏன்னா அடிப்படையில் இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள். யாருக்கு ஸ்லீப்பர் செல்லு, யாரை எதுக்கு பண்றாங்கன்னு. அப்போ தொடர் வெற்றியா இருக்கக்கூடிய ஒரு திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகிறாங்க. யாருன்னா வராங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா சமூக நீதி வேணும் இல்லைங்களா? நீங்க ஒருத்தர் பிராமின் அப்பர் காஸ்ட்னு சொல்லிட்டு அவரை ஒண்டி புறம் தள்ளி போய்விட முடியாதுல்ல. பெரியார் வந்து பார்ப்பினியத்தை தானே எதிர்த்தாரு, பிராமின்ஸ் எதிர்க்கல. அதனால ஆர்எஸ்எஸ் காரரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. இதுல திரு கோடீஸ்வரன், இப்படி திமுகவுக்கு அப்படி ஒரு, ஏன்னா செய்தி பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள் வருது, நிறைய பேர் இல்ல அவங்க வந்து தங்கமணி, செங்கோட்டையன் இப்படி ஒரு பட்டியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, என்னதான் நடக்குது? இல்ல அதிமுகல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. தொடர்ந்து வந்து இப்போ தங்கமணி போன்றவர்கள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா வந்து ஓபிஎஸோட சேர்ந்து பயணம் பண்ணா நமக்கு ஒரு கூடுதல் பலம் தானே, அந்த ஒரு கருத்து சசிகலா அவர்களை முன்னிறுத்தி பேசுறது அதெல்லாம் வந்து அவர் கடந்த காலத்திலே பண்ணியிருக்கிற மாதிரி தான் பேச்சு. இந்த பேச்சு எதுவுமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவரை பொறுத்தவரைலாம் என்னன்னா, யாரெல்லாம் கோளாறு கொடுக்குறீங்களோ ஒவ்வொன்றா டிக்கு பண்ணி கிளியர் பண்ணிருக்காரு. அவரு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி போறாரு. ஆமா ஆமா, நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள உதறல் பயம் இருக்கு. சமீபத்தில் இப்போ ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு 8 மாவட்ட செயலர் இருக்கிற இடத்துல இதே வேலுமணி ஐயா சொல்றாரு, ஏங்க அவர் கிட்டத்தட்ட அவர் போற போக்கு பார்த்தா அவர் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி பஸ் எடுத்துன்னு போயிட்டாரு, உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க, இது சிக்கலாகி போச்சுன்னா உங்களுக்குலாம் திருப்பி சீட்டு கிடைக்குமா, மாவட்ட செயலர் பதவியில் இருப்பீங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி 2-3 நாள் கழிச்சு விஎஸ் பாபு புதுசாக பொறுப்பில் போடுறாங்க. அதாவதுங்க, இப்போ இந்த கணக்கெல்லாம் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றும் குழந்தை கிடையாது. அவரும் கிளை கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு. ஏன்னா இபிஎஸ் அவங்க, ஆமாம் இபிஎஸ், செங்கோட்டையன் வர்சஸ் இபிஎஸ், செங்கோட்டையன் காலியா, சசிகலா வர்சஸ் இபிஎஸ், சசிகலா காலியா, டிடிவி வர்சஸ் இபிஎஸ், டிடிவி காலிங்களா, ஓபிஎஸ் வர்சஸ் இவர் இபிஎஸ், ஓபிஎஸ் காலிங்களா. அதுக்கப்புறம் நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க, வேற எதனா ஒரு கட்சி பிஜேபியோட தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு திருப்பி ஆட்சிக்கு வருவோன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்குன்னா அது அதிமுக தான். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளராக வியப்பா இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு சுமைன்றது நான் நன்கு உணர்வேன். ஆனா அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இந்த பிரச்சனையினால டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, நாங்க அரசியலுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பு செய்தி இல்லைன்னா மைத்ரேயன் ஐயா வைத்து நம்ம பேச போறோம்பா, இல்ல அன்வர் ராஜா, இப்போ இதே வந்து இப்போ வேலுமணி போறாங்க, இல்ல வந்து ஒரு விஜயபாஸ்கர் போறாங்க விராலிமலையில இருந்து, இல்ல நன்னிலத்துல இருந்து காமராஜ் போறாங்கன்னா அது கணக்கு வேற. இல்ல எஸ்கே சுப்பையா போறாரு. ஆனா திரு கோடீஸ்வரன், இப்ப பிரகாஷ் சொன்ன மாதிரி இப்ப தங்கமணி அவர்களை ஏன் செய்தி நமக்கு எதுவும் முடிந்த முடிவாலாம் தெரியல, ஆனா பொது வெளியில அவரை பார்க்க முடியறது இல்ல. திரு செங்கோட்டையனை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாஜக கூட்டணிக்கு முன்பு ஒவ்வொரு நிகழ்ச்சியில பேசுவாரு, ஒரு வரி தான் பேசுவாரு, தலைப்பு செய்தியாகவும் டெல்லிக்கு போனாரு, அவரு அமைதியா இருக்கிறாரு, அமைதியாக்கப்பட்டாருன்ற மாதிரி செய்தி. அப்ப இவங்கெல்லாம் வந்து திமுக குறி வைக்குதா, இல்ல இபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க? திமுக பொறுத்தவரையிலும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எதிர் கேம்ப்ல அடிக்கடி எதனா ஒரு பிரச்சனை கொளுத்திட்டு இருக்கணும், வந்துட்டு இருக்கணும், தலைப்பு செய்தி ஆகணும், அங்கிருந்து யாருன்னா வந்தா நாங்க அகாமடேட் பண்ணிக்கிறோம், எங்க பஸ்ல நாங்க சேர்த்துக்கிறோம், இடம் இருக்கு. இபிஎஸ் இதை தடுக்கணும்னு நினைக்கலையா? இவங்கள்ட்ட எல்லாம் அதிருப்தியாளர்கள்ட்ட எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்லாம் அவர் அட்ரஸ் பண்ண இல்ல, அவர் வந்து அதை அட்ரஸ் பண்றது இல்ல, வேற அதுக்கு ஆல்டர்னேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சரி இல்லையா, ரைட்டு, 8 மாவட்டம் வருதா, 8 சட்டமன்ற தொகுதி வருதா, அதை 4 ஆக்கு, 4 2 ஆக்கு பார்க்கலாம்.
இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ரவி பெர்னாட் அவரோட ஒரு இன்ட்ராக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரவி பெர்னாட் சொல்கிறார் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, தோத்துரும் போல அப்படின்னப்போ, என் கிளை செயலாளரும் என் வட்ட செயலாளரும் என் நகர செயலாளரும் என்னை விட்டு போனால் தான் நான் வருத்தப்படுவேன், மேலே இருக்கிறவங்க போனால் அதை பற்றி இல்லை, நான் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் கிளை செயலாளர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்குமே வந்து அன்றைக்கெலாம் வந்து அதோட இது புரியல. அப்போது அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க இன்டாக்டாக இருந்தால் போதுன்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் மற்ற இடம் கோட்டீஸ்வரன், இப்போ ஏன்னா ரவி பெர்னாட் அவர்களே அதை பேட்டியில் பலமுறை சொன்னது தான். ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய அப்ரோச்ன்றது என் முகம்தான், நான் யாரை வேணாலும் மாற்ற முடியும், என்னுடைய முகம், எனக்கு தேவையான ஆட்களை நான் செலக்ட் பண்ணிப்பேன்ற விசுவாசம் தான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம். இபிஎஸ் அவர்கள் அந்த தன்மைக்கு வந்துட்டாங்க. அவர் அதை ஃபாலோ பண்றாரு. அது கரெக்டா தப்பா, அது வெற்றியை கொடுக்குமா இல்ல தோத்து போகுமான்றது நமக்கு தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்களாலோ இபிஎஸ் ஆக முடியாது. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணியே இல்லைனாலும் பஸ் எடுத்து நான் புறப்பட்டுறேன், 8 மாசம் முன்னாடி இருவேன், நான் பப்ளிக் கிட்ட போறேன், யார் தயவையும் யாரும் எனக்கு வருது வரல அதுல பத்தி இல்ல. அவர் இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் பாருங்க, அவர் வந்து தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்றது இருக்கு. அவரு he seems to have an action plan. அது வந்து வெற்றி பெறுமா தோத்து போகுமான்றது நம்ம 2026 பார்க்கணும். கோடீஸ்வரன், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது, அதிருப்தியாளர்கள் குறித்து எந்த கேள்விக்கும் அவர் கடந்து போயிருவாங்க, கடந்து போறாரு. அவர்கள் பத்தி எல்லாம் அவர் எந்த பதிலுமே சொன்னதே கிடையாது. ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது வந்து கட்சி இதா இருந்தது அதா இருந்ததுன்னு, நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்ட் உருவாயிருக்கு டெரெயின்ல. நீங்க தென்காசி திருநெல்வேலியில போய் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் சொல்றாங்க, புரியுங்களா? இப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பிஜேபினால ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பெரிய பேக்கேஜே சுமக்கும் போது இந்த உட்கட்சி பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதை தாண்டி அரசியல் எப்படி செய்யறதுன்ற மாதிரி அவர் பண்றாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை என்னன்னா, அந்த இடத்துல வந்து அது கூட்டணி வீக்கா இருக்கு, உட்கட்சி பிரச்சனை இருக்கு, 3-4 துண்டு இருக்கு, அந்த பிரச்சாரத்தை தொடர் பிரச்சாரமா பண்ணணும். ஏன்னா அது பண்றதுனால நமக்கு தொடர் வெற்றி கிடைக்குது. அதனால அதை அறுவடை செய்யறதுக்கு அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிறவங்க நெருங்கி இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா, அவரெல்லாம் நம்பல, அவர் ரெட்டலையை நம்புறாரு. இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணா இது எடுபடும். எனக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் 3%. இந்த 3% நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ பண்ணி நான் வருவேன் அப்படின்றது அவரோட நம்பிக்கை.